வணக்கம், நான் பிரபாகரன். இந்த வாரத்தில் ஒரே ஒரு ட்ரேடிங் தான் நான் பண்ணியிருக்கேன். $60 நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது 6% வரும். சரி, அதை தான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். சரி, இந்த ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு அப்புறமா வருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்திக்குவோம். நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீங்க, ஒரு செயலை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு தரப்பு நல்ல விதமாக எடுத்துப்பாங்க, இன்னொரு தரப்பு கெட்ட விதமாக எடுத்துப்பாங்க. ஒரு சின்ன உதாரணத்துக்கு, நீங்கள் உங்கள் மனைவி மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறீங்க, அன்பாக இருக்கிறீங்க, அன்னோன்யமாக இருக்கிறீங்க. இதை ஒரு தரப்பு, டே அவன் பொண்டாட்டி தாசன்டா, எப்போ பாரு அவன் பொண்டாட்டி மந்தானி பிடிச்சிட்டே சுற்றிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு சொல்லலாம். இன்னொரு தரப்பு, பரவாயில்ல அவன் பொண்டாட்டியா நல்லா அன்பாக பாசமாக நல்லா பார்த்துக்கிறான், நல்லது, நல்லா அன்னோன்யமாக இருக்கான், ஸோ ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தரப்பு யோசிப்பாங்க. கரெக்டுங்களா? இதுலையான மாற்றம் இருக்கா? கண்டிப்பாகவே இல்லை. இப்போ ரெண்டு தரப்பு ரெண்டு விதமாக யோசிக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய மனநிலையை பொறுத்தது, அவர்களுடைய புரிதலை பொறுத்தது, அவர்களுடைய குணநலன்களை பொறுத்தது. இதில் எதனா மாற்றம் இருக்கா? சரி, இப்போது ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுப்போம். ஒரு வாரத்தில் ஒரே ஒரு ட்ரேடிங் தான் நான் பண்ணியிருக்கிறேன். $60 நான் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 6% ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறேன். இதுதான் என்னுடைய செயல். இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுடைய புரிதல் என்ன? நான் உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன், யோசிங்க. சரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யோசிச்சிருப்பீங்க. எது சரியான புரிதல், எது தவறான புரிதல், எது சரியான எண்ணம், எது தவறான எண்ணம், எந்த மாதிரியான புரிதல் லாபம் தரும், எந்த மாதிரியான புரிதல் நஷ்டம் தரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வாரத்துக்கு ஒரே ஒரு ட்ரேடிங் தான் பண்ணியிருக்கிறேன். அப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு 4-5 ட்ரேடிங் தான் பண்ணுவோம். ஒரு மாதத்துக்கு 4-5 ட்ரேடிங் தான் பண்ணுறதுக்கு அது எதுக்கு நம்ம ட்ரேடிங் பண்ணோம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுடையதுன்னா இது ஒரு தவறான எண்ணம். இந்த எண்ணம் நம்மளுக்கு லாபம் தராது. அடுத்து இன்னொரு தரப்பு, ஒரு வாரத்துக்கு ஒரே ஒரு ட்ரேடிங் தான் பண்ணியிருக்கிறான். அப்போது இவன் ஒரு சரியான ஒரு ட்ரேடிங்காக இவன் வெயிட் பண்ணியிருக்கிறான், சரியான ஒரு என்ட்ரி பாயிண்ட்டுக்காக இவன் வெயிட் பண்ணியிருக்கிறான், சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்மேஷனுக்காக இவன் வெயிட் பண்ணி இவன் ட்ரேடிங் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஸோ இந்த எண்ணம் தான் லாபம் தரும். இதுதான் சரியான எண்ணம், சரியான புரிதல். அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு 50 ட்ரேடிங், 60 ட்ரேடிங், 100 ட்ரேடிங், ஸோ இந்த மாதிரி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இவன் ஒரு வாரத்துக்கே ஒரு ட்ரேடிங் தான் பண்ணுறான்னா ஒரு மாதத்துக்கு இவன் எத்தனை ட்ரேடிங் பண்ணிட போகிறான்? இது தவறான எண்ணம், தவறான புரிதல், இது நஷ்டம் தான் கொடுக்கும். சரி, அடுத்து இந்த பக்கம், ஒரு மாதத்துக்கு நம்ம ஒரு ட்ரேடிங் பண்ணுறோமோ இல்லை 10 ட்ரேடிங் பண்ணுறோமோ இல்லை 100 ட்ரேடிங் பண்ணுறோமோ அப்படிங்கிறது முக்கியமல்ல. நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோமா இல்லை லாஸில் இருக்கோமா? எல்லா ட்ரேடிங்குமே ப்ராஃபிட்டும் கொடுக்காது, இல்லை எல்லா ட்ரேடிங்குமே லாஸும் கொடுக்காது. அப்போ ஓவராலாக பார்க்கும்போது மந்த்லி வைஸ் நம்ம ப்ராஃபிட்டில் இருக்குமா இல்லை லாஸில் இருக்குமா? 5 ட்ரேடிங் பண்ணாலும் சரி, 10 ட்ரேடிங் பண்ணாலும் சரி, ஒரு மாதத்துக்கு இல்லை 20 ட்ரேடிங் பண்ணாலும் சரி, ப்ராஃபிட்டாக லாஸா? ஸோ இந்த புரிதல் தான் நமக்கு லாபம் கொடுக்கும். அது எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி. வாரத்தில் ஒரே ஒரு ட்ரேடிங்கை பண்ணிவிட்டு கொட்டான் வேக்கில் அதிர்ஷ்டவசத்தால் ஒரு ப்ராஃபிட்டும் புக் பண்ணிவிட்டு அதை வச்சே ஒரு வீடியோவை போடுறான் அப்படிங்கிறது ஒரு தவறான புரிதல். போன மாதம் 36% இவன் ப்ராஃபிட் புக் பண்ணான். போன வாரத்தில் $50 ப்ராஃபிட் புக் பண்ணான், 5%. அப்போ இந்த வாரத்தில் $60 ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறான், 6%. ஆக மொத்தம் இந்த மாதத்தில் 2 வாரத்தில் மட்டும் 11% ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறான். ஸோ ஆக்சுவலாக முரட்டைக்காளி கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி மட்டுமே ஒரு 30% 50% ப்ராஃபிட் புக் பண்ணலாம், மினிமம் 20% அப்படிங்கிறது தான் கமிட்மெண்ட்ஸ். ஆக்சுவலாக அந்த கமிட்மெண்ட்ஸை நோக்கி இவன் போயிட்டுருக்கிறான். ஸோ இவன் போகிற பாதை சரியான பாதை அப்படிங்கிறது தான் ஒரு சரியான எண்ணம், சரியான புரிதல். டேய் காமெடி பண்ணாரா, ஒரு வாரத்தில் ஒரே ஒரு ட்ரேடிங்கை பண்ணிட்டு உன் அலும்பு தாங்க முடியாடா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இது தவறான புரிதல். இவன் ஓவராலாக பார்க்கும்போது இவன் ப்ராஃபிட் தான்டா தருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார்மான மட்டும் ட்ரேடிங் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ட்ரேடிங் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு ஆர்டர் நம்ம ப்ளேஸ் பண்ணிடுவோம். அப்போ எப்படி இருந்தாலும் இவன் ஒரு 20% மேலே ப்ராஃபிட் கொடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் வெயிட் பண்ணி ஒரு வாரத்துக்கு ஒரே ஒரு ட்ரேடிங்னா கூட பண்ணுறான். அப்படி இல்லைனா இவன் ஏகப்பட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான்ல. அப்படிங்கிற இந்த புரிதல் தான் ஒரு சரியான புரிதல். சரிங்க நண்பர்களே, எது சரியான புரிதல், எது தவறான புரிதல் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். சரியான புரிதல் தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் லாபம் தரும், தவறான புரிதல் நஷ்டம் தான் தரும். அதே நேரத்தில் ஒரு மாதத்துக்கு நம்ம எத்தனை ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியமல்ல. ஒரு ட்ரேடிங்கோ, 5 ட்ரேடிங்கோ, 10 ட்ரேடிங்கோ, 20 ட்ரேடிங்கோ, ஸோ அது முக்கியமல்ல. ஓவராலாக பார்க்கும்போது நம்ம ப்ராஃபிட்டில் இருக்குமா லாஸில் இருக்குமா? ஸோ எந்த ஒரு கான்செப்டும், எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும், எந்த ஒரு ட்ரேடிங் மெத்தடும் ப்ராஃபிட் மட்டுமே தர மாட்டான். ப்ராஃபிட்டும் தருவான், லாஸும் தருவான். ஓவராலாக பார்க்கும்போது மந்த்லி வைஸ் அவன் ப்ராஃபிட்டில் இருக்கிறானா இல்லை லாஸில் இருக்கிறானா அப்படிங்கிறதா ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. இது என்னுடைய ஒரு புரிதல். புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.